Hi, myself Tabrez Alisha. I studied in Velaman Institute of Technology. I studied mechanical engineering. I joined this famous institution, FemLogic Technologies, for CAE courses. Today, Mr. Arun sir conducted one workshop. Industrial person came here and conducted. ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ஃப்ளூயிட் டைனமிக் அதாவது கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைனாக பண்ணாங்க. அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் டெமோ கூட லைவ் டெமோ காமிச்சாங்க ஆன்சிஸ் சாஃப்ட்வேரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம எஃப்இஏ சாஃப்ட்வேர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். இது கூட அந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கற்றுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸ், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன அங்கே நடந்துகிட்ருக்கு லைவாக நமக்கு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்சன் கிட்ட எவ்வளோ டவுட்ஸு நம்மக்கிட்ட கேட்கறதுக்கு நிறையா இருக்கும். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி போனதில்லை, ஃப்ரெஷரு, அவங்கக்கிட்ட நிறையா டவுட்ஸ் கேட்க வேண்டியது இருக்கும். அது எல்லாமே கேட்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. போன வீக் கூட வந்தது ஒர்க் ஷாப். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்சன் இருந்தாங்க. அது 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தாங்க. இப்போது பார்த்தோம்னா 10 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸோட. ஸோ அவங்க வந்து இந்த கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இன்ஜினியராக இருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியராக இருக்காங்க. ஸோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போது ஃப்ளூயிடில் அண்டு ஏரோநாட்டிக்கலில் அந்த என்னென்ன அவங்க வந்து அவங்க சாஃப்ட்வேரில் எப்படி பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே அந்த லைவ் டெமோ காமிச்சாங்க. அதாவது இங்கே பண்ணுற ட்ரைனிங்கும் அங்கே பண்ணுற ஒர்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அதாவது இங்கே வந்து ஒரு வேறு ஏதோ காம்போனண்ட்டு ரிப்பீட்டடாக கொடுத்துட்டு அந்த மாதிரி இல்லாமல் கம்பெனிக்குள்ளே செஞ்சுட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், லைவான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்து செய்ய வைக்கிறத, அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. அங்கே போனாலும் இதே தான் பண்ணுவோம், இங்கே வந்து அதே பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுத்தது. இது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மோரலஸ் இந்த ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நம்ம பேசும்போது கம்யூனிகேஷன், அதாவது க்ரியேட்டிவிட்டி வருது. நம்ம மைண்டில் இருக்கிற கொஷனை வித் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ் நம்ம பண்ணும்போது என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பேசணும், அதெல்லாம் அப்பப்போ கரெக்ஷன் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் இந்த பார்ட்டில் என்ன கொஷின்ஸ் வரும் அது எல்லாமே கேட்பாங்க. அருண் சார் டைரெக்டாக வந்து கேட்பாங்க, இதில் என்ன புரிஞ்சது. அவங்க சம் இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு சில அந்த கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லி இந்த டாப்பிக்கில் இந்த மாதிரி கொஷின்ஸில் கேட்பாங்க, இந்த மாதிரி வேலை அவங்க வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க. அதாவது கான்செப்டு எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் வந்து லாஜிக்ஸு, அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அது எல்லாமே வந்து இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணும்போது, இன்ட்ராக்ட் பண்ணி பசங்களை பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். அங்கே போனால் கூட ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அருண் சாருக்கு, இந்த மொத்த டீமுக்கும், ஃபெம்லாஜிக் டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸு. அண்ட் இங்கே ஜாயின் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது இப்போது பிளேஸ்மெண்ட் ஆகி போயிட்டு இந்த இன்ஸ்டியூட்க்கு நான் ஏதாவது பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி, அவ்வளோ எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி, ஒரு நாளும் 1 வீக் நம்ம லேர்ன் பண்ணுற அளவுக்கான பொட்டென்ஷியல் கொடுக்குறாங்க. ஸோ ஐ ரியலி தேங்க் ஆல் ஆஃப் யூ. ஃபெம்லாஜிக் டீமுக்கே தேங்க்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.